வழி காட்டும் தீபம் இயேசு இரட்சகர். அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைத்து அன்பு உறவுகளை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய கர்த்தருடைய திருவசனம் ஏசாயா 48:15. அவன் வழி வாய்க்கும். அன்புக்குரியவர்களே, யாருடைய வழி வாய்க்கும்? ஆம், கர்த்தருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களின் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நம்முடைய கர்த்தர் பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய சிறப்பான வழிகளே நடக்க செய்து பிரயோஜனமான ஆலோசனை மட்டும் கொடுத்து சிறப்பாய் வெற்றியாய் நடத்துவார். செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நடந்தால், கற்பனைகளை கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு உண்மையாய் செவி சாய்த்தால் நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்கும். சந்ததிகளை, வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் பெயரை பெருமைப்படுத்துவார். சகல ஜாதிகளில் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆம், இக்காலை வேளையிலே இவ்வித ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமா? செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? நம் வழிகளை வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக, அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாக மாறுவோம். அவர் சத்தத்தை கேட்டு தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுங்கள். நிச்சயம் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் விளங்கும். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், வெற்றியை தருவார், பெயரை பெருமைப்படுத்துவார். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களிலே அனைத்து முயற்சிகளை வெற்றியடை செய்வார், சித்தி பெற செய்வார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.